I am அதுக்கப்புறம் சீதாலட்சுமி. ஸோ நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் வேர்ல்டு ஹிஸ்டரியில் வந்து ஆன்சியன்ட் வேர்ல்டில் மெசபடோமிய நாகரிகத்தை பற்றி சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன நாகரிகம்னா எகிப்து நாகரிகத்தை பற்றி சொல்ல போகிறேன். எகிப்து இஸ் ஆல்சோ கால்டு கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நைல் நதி தான் அந்த நாட்டுக்கு கிடைச்ச, அந்த எகிப்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எகிப்து நாகரிகத்தை வந்து மூணாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று ஓல்டு கிங்டம்னு பிரிச்சிருக்காங்க, இன்னொன்று மிடில் கிங்டம், இன்னொன்று வந்து நியூ கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓல்டு கிங்டத்தை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் பிரமிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி எகிப்து ராஜாக்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எகிப்தியனை வந்து அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க வந்து வணங்கினது எது அப்படின்னா இயற்கையை தான் வணங்கியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதில் முக்கியமானது எது அப்படின்னா சூரியனை தான் அவங்க வந்து வணங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே உள்ள அந்த எகிப்து மக்கள்லாம் என்ன பிலீவ், அவங்க என்ன நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு மனுஷன் வந்து இறந்து போனா அப்படின்னா அவனோட உயிரும் சரி அவனோட உடம்பும் சரி இந்த உலகத்தில் வாழுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்பிக்கை வச்சாங்க. ஆனால் மற்றவங்க என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு மனுஷன் இறந்து போனா அப்படின்னா அவனோட உயிர் மட்டும்தான் வாழும், அவனுடைய உடம்புங்கிறது பெரிஷஸ் ஒன்றும் கிடையாது, அழிஞ்சு போகும் அப்படின்னு மற்றவங்க வந்து பிலீவ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த எகிப்து மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட உடம்பை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்பைசஸ், அதாவது நிறைய மசாலா, அதுக்கப்புறம் வந்து பொருட்கள்னால எம்பாமிங், அதாவது பதப்படுத்தி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ரேப் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு உட்டன் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த உடம்பை வைப்பாங்க. அந்த இதுக்கு தான் என்னதுன்னு நம்ம சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியும் மம்மின்னு சொல்லி. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மம்மின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி எகிப்தினுடைய ஆர்கிடெக்சரல் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க கட்டடக்கலையில் எகிப்து மக்களுடைய அந்த கட்டடக்கலையில் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ரெண்டு சொல்லுவாங்க. ஒன்று பிரமிடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்பின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பிரமிடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரமிடு யாருக்காண்டி கட்டுவாங்க அப்படின்னா அங்கே உள்ள மக்களுக்காகலாம் கட்ட மாட்டாங்க. ஒன்லி என்ன அப்படின்னா ராஜாக்களுக்காண்டி மட்டும்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிரமிடு கட்டுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, ராஜா இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்பை என்ன செய்வாங்க மசாலா பொருட்கள்னால பதப்படுத்தி ரேப் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா எம்பாமிங்லாம் பண்ணி கடைசியில் என்ன செய்வாங்க ஒரு உடன் பாக்ஸுக்குள்ளே வச்சு அந்த பிரமிடுக்குள்ளே வைப்பாங்க. அதுக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கு தான் அந்த பிரமிடு அப்படிங்கிறது ராஜாக்களுக்காக கட்டப்படக்கூடியது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிசாவில் இருக்கக்கூடிய கைரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னதுன்னா த கிரேட் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்காண்டி கட்டப்பட்டது அப்படின்னா செஃப்ஸ் குஃபு அப்படிங்கிற ஓல்டு கிங்டத்தை சேர்ந்த ஒரு ராஜாக்காண்டி கட்டப்பட்டது தான் இந்த கிரேட் பிரமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேட் பிரமிட் அப்படிங்கிறது ஆன்சியன்ட் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பழமையான அந்த உலகத்தில் உலக அதிசயங்கள் இருந்திருக்கும்ல, அந்த 7 ஒண்டர்ஸில் இந்த கிரேட் பிரமிட் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அடுத்து ஸ்பின்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸ்பின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு விலங்கோட உடம்புல மனிதனோட தலை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் சாலிட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கில் வந்து இது பண்ணுறது தான் ஸ்பின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய எழுத்து முறை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சித்திர வடிவ எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹையராஜலிக் பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எகிப்தியன் ஸ்கிரிப்ட் அதை வந்து ஹையராஜலிக் பிக்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா 3100 BCல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பேப்பரஸ் சீட்டில் எழுதியிருக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதை தான் இந்த எகிப்தியன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது எனது சித்திர வடிவம், அதை தான் ஹையராஜலிக் பிக்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை புரிஞ்சு கொள்ளும்படியாக டெசிபர்னா ஒன்றும் கிடையாது, அடுத்தவங்க ஏதாவது மற்றவங்க புரிஞ்சு கொள்ளும்படியாக எழுதினது யாருன்னா சம்போலியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த எகிப்தியன் வந்து என்ன டெவலப் பண்ணாங்கன்னா டெசிமல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்னது வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சோலார் காலண்டர் வந்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னா எகிப்து சிவிலைசேஷனை பற்றி கொடுத்துருக்கக்கூடிய லூசன் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்.